இந்த கருத்தரங்கம் ஒரு முக்கியமான பொறுமையை அடிப்படையில் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பேசிய தோழர்கள் பெருமையோடு சொல்லிக் கொண்டது போல தமிழ்நாடு முழுவதும் இந்த பரம்பரையை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைவர் வழிகாட்டி இருந்தாலும் கூட தலைவர் எழுச்சி தமிழர்கள் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையை அறிவித்தாலும் அதை முனைப்போடு செயல்படுத்தி காட்டுகின்ற ஆசிரியர் மாவட்ட செயலாளர் இருக்கின்ற விழுப்புரத்தில் இந்த கருத்தரங்கம் இன்றைக்கு சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏன் இப்படி ஒரு ஆர்வம் ஒரு முனைப்பு காட்டப்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அதிகமாக எல்லா மாவட்டங்களை விட இன்னும் சற்று கூடுதல் என்று கூட சொல்லலாம். நிலத்தை நம்பி வாழ்கிற மக்கள் இருக்கிற மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் தான். அது மட்டுமல்ல, நிலமற்ற விவசாய கூலிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் அதிகமான விழுக்காட்டில இருக்கிற மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம் தான். சென்னைக்கு அருகாமையில் இருந்தால் தேசிய நெடுஞ்சாலை இருப்பு பாதை என்று தொடர்புதான வசதிகளோடு நன்கு படைக்கப்பட்டிருந்தால் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த 75 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சி என்பது எதுவும் இல்லை. இப்போதைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போதுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் நிதிவரத்துக்கு அருகாமையிலே நமது கோரிக்கையை ஏற்று ஒரு சிப்காட் உருவாக்கப்பட்டது. அதுபோல மாதூரில் ஒரு மினி டைலர் பார்க் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டையிலே ஒரு சிப்காட் உருவாகி இருக்கிறது. சமீபத்தில் கடந்த வாரத்தில் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை எல்லாம் சந்தித்து கோரிக்கை விடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் வேறு ஒரு சிப்காட் அமைப்பதற்கான இடம் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இப்பொழுதுதான் கொஞ்சமாவது தொழில் வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இந்த மாவட்டத்தில் செயல்பட தொடங்கி இருக்கின்றன. இதனுடைய பின்தங்கிய நிலைக்கு என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்தால், இந்த மாவட்டத்துடைய பின்தங்கிய நிலைக்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்தால், விவசாயத்தை நம்பி வாழ்கிற மக்கள் அதிகமாக இருப்பதுதான் அதற்கு காரணம். ஏனென்றால் விவசாய துறை என்பது இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு துறையாக ஆகியிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரத்தில் இங்கே பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. அதிகமான மக்கள் நிலங்களை நம்பித்தான் இருந்தார்கள். விவசாயம் தான் அன்றைக்கு பெரிய அளவில் பொருளாதார நடவடிக்கைக்கு ஆதாரமாக இருந்தது. ஆனால் இந்த 75 ஆண்டுகளிலே சுதந்திர இந்தியாவில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு பல்வேறு மாநிலங்களும் முன்னேற்ற பாதையிலே நடைபெறுகின்றன. அதிலே தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்பது நமக்கு பெருமைக்குரிய ஒன்றுதான். ஆனால் இந்த நடைமுறையில வேளாண்மை என்பது புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. இதே உள்நாட்டு உற்பத்தியில விவசாயத்துடைய பங்கு என்பது 4 விழுக்காட்டுக்கும் கீழே இன்றைக்கு சரிவடைந்து விட்டது. அப்படி விவசாயத்துடைய பங்களிப்பு பொருளாதாரத்திலே குறைந்து போயிருந்தாலும் கூட என்றைக்கும் விவசாயத்தை சார்ந்திருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 80 விழுக்காட்டுக்கும் மேலானவர்கள் நகர்ப்புற
உருவாகி இருக்கிறது. நகரமயம் என்பது இந்தியாவில் அதிகமாக நடைபெறுகிற மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு ஆகியிருக்கிறது என்றால் இன்னும் கிராமப்புற மக்கள் விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறார். அவர்களுக்கு வேறு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. வறுமை என்பது குறைக்க முடியாத ஒன்றாக நம்மை நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் அதிகமாக வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இவருடைய வளர்ச்சி குறியீடு அவரை எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே அதிகமாக ரத்த சோகை கொண்ட பெண்கள், சத்து குறைவான காரணத்தினால ரத்த சோகை நோயால் பீடிக்கப்பட்ட பெண்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அதுபோல் கல்வி நிலையை எடுத்துக்கொண்டால் பெண்களுடைய கல்வி மிக குறைவாக இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புதான் நமக்கு இறுதியாக கையிலே இருக்கிற புள்ளிவிவரம். அதன் அடிப்படையிலே பார்த்தால் இந்த மாவட்டத்தில் பெண்கள் விகிதம் ஆண் கல்விக்கும் இடையில 17 விழுக்காடு இடைவெளி இருந்தது. அந்த அளவுக்கு பெண் கல்வி என்பது புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழந்தை திருமணம் அதிகம் நடக்கிற மாவட்டம். அதுபோல வளர்ச்சியற்ற குழந்தைகள், குறை வளர்ச்சி கொண்ட குழந்தைகள், கண்டெடுக்கின்றனர், வேறுபடுகின்றனர் என்று அவர்கள் மருத்துவ வழியிலே அழைப்பார்கள். அவர்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டமாக இருக்கிறது. இத்தகைய பின்னடைவுக்கும் காரணம் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறாத மாவட்டமாக இருக்கிறது. இது எந்த ஆட்சி நடந்தாலும் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டங்களே ஒன்றாக இருக்கிறது. சமூக நிலையை எடுத்துக் கொண்டு பார்த்தால் இந்த மாவட்டத்திலே சுமார் 80 விழுக்காடு மக்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுமாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு சமூகங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக ஏழ்மையில வறுமையில தள்ளப்பட்ட சமூகங்களாக இருக்கின்றன. எனவே இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் பொருளாதார நடவடிக்கை என்று பார்த்தால் விவசாயத்தை நம்பி இருக்கிற மாவட்டமாக இருக்கிறது. சமூக நிலை என்று பார்த்தால் பட்டியல் சமூகத்தவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவரும் பெரும்பான்மையாக இருக்கிற மாவட்டமாக இருக்கிறது. இதை இரண்டுக்கும் ஒரு நேரடியான தொடர்பு உள்ளது. நிலத்தை சார்ந்திருப்பது நிலவற்ற விவசாய கூலிகளாக இருப்பதற்கும் அவர்கள் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கும் ஒரு நேரடி தொடர்பு நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, விழுப்புரம் மாவட்டத்திலே மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிறது. நிலம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் இன்னும் கூட அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார். ஒரு காலத்திலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கொண்ட பகையாளர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த பகையாளர்கள் இந்த நிலங்களை எல்லாம் அரசாங்கத்திற்கு போய்விடாமல் தடுப்பதற்கு பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்தி அதை பிரித்து தங்களுக்கு வேண்டியவர்கள் பேரெல்லாம் வைத்துக் கொண்டார்கள். இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அப்படி செய்யப்பட்டாலும் கூட இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களிடத்தில், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களிடத்தில் எவ்வளவு நிலம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு வறுமை நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு 100 நாள் வேலை என்று சொல்லப்படுகிற மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் அது செயல்படுத்தப்படுவதிலே அதிகமாக பயன்பெறுகிற மாவட்டங்கள் ஒன்றாக விழுப்புரம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த வேலை திட்டத்திலே தகுதி வாய்ந்தவர்களாக இந்த இரண்டு சமூக மக்களும் இருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த 2 சமூகத்தை சேர்ந்த பெண்கள் இருக்கிறார். அதனால்தான் அவர்கள் 100 நாள் வேலையை நம்பியிருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதையும் கூட மோடி அரசாங்கம்
அதற்கான நிதியை குறைத்து குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சுமார் 600 கோடி ரூபாய்க்கு இந்த 100 நாள் வேலைக்கான நிதி ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு வெறும் 272 கோடி ரூபாய் அளவுக்கு தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கொடுத்ததை விட பாதி நாட்கள் தான் இன்றைக்கு இந்த ஆண்டில் வேலை கொடுக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைத்து பிரிக்கப்பட்ட மாவட்டங்களின் சார்பில் நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதுபோல தமிழ்நாடு அரசுக்கும் இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே நான் இது தொடர்பாக செயலாளர் திரு பேடி அவர்களை சந்தித்து எங்களுடைய மாவட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். கடந்த ஆண்டு ஒதுக்கிய நிதியை நிச்சயமாக இந்த ஆண்டு நான் ஒதுக்குவதற்கு உறுதியளிக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் இந்த 100 நாள் வேலையும் இல்லை என்றால் நம்முடைய மாவட்டத்திலே வறுமை என்பது இன்னும் கொடிய முறையிலே தலைவிரித்தார். எனவே இந்த சூழலில் இந்த பஞ்சமி நிலம் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு இந்த தரத்தை இங்கே கூட்டியிருக்கிறோம். இந்த பஞ்சமி நிலங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலேயும் 20ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியிலேயும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களால் பட்டியல் சமூக மக்களுக்கு நிலங்கள் பிரித்தளிக்கப்பட்டன. அந்த நிலம் உத்தேசமாக 18 லட்சம் ஏக்கர் என்று ஆவணங்கள் வந்திருக்கின்றன. ஏனென்றால் பஞ்சமி நிலத்தை பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்ததோடு அப்படியே போய்விடவில்லை. அதற்கான ஆவணம், அதற்கான கணக்கெடுப்பு என்பது தனியாக வருவாய்த்துறையால் இதுவரை பராமரிக்கப்படுகிறது. எந்த ஊரிலே எந்த நிலம் பஞ்சமி நிலம் என்பதற்கான வருவாய் ஆவணம் ஒவ்வொரு தாசில்தாரும் இருக்கிறது. அரசாங்கத்தின் கையிலே இருக்கிறது. இதை கண்டுபிடிப்பதற்கு ஏதோ புலனாய்வுத்துறையை உதவியை நாம் நாட வேண்டியது. இதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சிபிசிஐடி வைத்து இந்த நிலங்களை இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இல்லை. வருவாய்த்துறையிலே இதற்கான ஆவணம் தனியாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜமாவத்திலும் அந்தந்த வட்டாரத்திலே இருக்கின்ற இந்த பட்டியல் சமூகத்திற்கான நிலம் ஒப்படைப்பு செய்யப்பட்ட நிலம், கண்டிஷன் அடிப்படையில் ஒப்படைப்பு செய்யப்பட்ட நிலம். இது எவ்வளவு, அதனுடைய எண் என்ன, விசேடம் என்ன என்கிற விவரங்கள் அவர்கள் இருக்கின்றன. இந்த நிலங்களை பிரிட்டிஷர்கள் இந்த மக்களுக்கு கொடுத்தால் காலப்போக்கில் அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை, அந்த நிலத்தை அவர்களே மற்றவர்களுக்கு விற்றிருக்கிறார்கள். இந்த நிலங்களை மற்றவர்களை விற்பனை செய்தால் அது செல்லாது என்று அந்த ஆவணங்கள் சொல்கின்றன. யார் வேண்டுமானால் வாங்கலாமானால் அந்த விற்பனை செல்லாது. இந்த நிலத்தை இன்னொரு சமூகத்தினருக்கு அவர்கள் விற்க முடியாது என்கின்ற நிபந்தனையோடு தான் இந்த நிலம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிபந்தனை இருந்தாலும் அரசாங்கம் அப்படி நிபந்தனையோடு தான் இந்த நிலத்தை கொடுத்திருக்கிறது என்றாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பல பேர் அந்த நிலத்தை தாங்களே வந்து விற்றவர்கள் பலர், நெருக்கடி காரணமாக விற்றவர்கள் பலர், இப்படி அந்த நிலங்கள் அவர்களிடமிருந்து கைமாறி போயிருக்கிறது. எனவே இந்த நிபந்தனையின் அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்களால் அல்லது அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட அந்த நிலங்களை எல்லாம் சரியாக பிரித்து அதை தகுதி வாழ்ந்தவர்களுக்கு பிரித்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் ஒரு கால நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக எழுப்பி வருகிறோம். எனக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, எனக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவர்களும் இந்த பஞ்சமி நிலங்களை உரியவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும், அவற்றை அடையாளம் காண வேண்டும், அரசாங்கம் அதை தகுதியாளர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற
போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அதனால்தான் அந்த 2 பொது உடைமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட போதும் அரசாங்கங்களுடைய பாராமுகம் காரணமாக, அலட்சியம் காரணமாக இன்னும் கூட இந்த நிலம் அவர்களுக்கு வந்து சேரவில்லை. 12 லட்சம் ஏக்கரில் 12,000 ஏக்கர், 1200 ஏக்கர், இன்னும் சொல்ல போனால் 12 ஏக்கர் கூட மக்களுக்கு ஒப்படைக்கப்படும். ஆனால் இதற்காக தமிழ்நாடு அரசு சார்ந்த பல்வேறு ஆட்சிகள், அதிமுக ஆட்சியில இதற்காக எஸ்.சி. சோமசுந்தரம் அன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த எஸ்.சி. சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கமிட்டி போடப்பட்டது. அந்த கமிட்டி அந்த ஆட்சி முடிந்ததோடு முடிந்தது. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுடைய தொடர்ந்த போராட்டத்தின் காரணமாக ஓய்வு பெற்ற நீதிபதி மருந்தமுத்து அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் போடப்பட்டது. அந்த ஆட்சி 2011 கலைந்ததோ அதோடு அது முடிந்து போனது. அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றமே அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு இன்னமும் இருக்கிறது. இதற்கிடையே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு செய்தி வெளியானது. என்ன சொன்னார்கள் என்றால், அரசாங்க தரப்பில் 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்களை நாங்கள் அடையாளம் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்தார். 12 லட்சம் ஏக்கர் 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்களை நாங்கள் அடையாளம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இதுவே வியப்புக்குரிய ஒன்று. ஏனென்றால் 12 லட்சம் ஏக்கர் என்றாலும் அல்லது முன்னே கூடுதலாகவோ குறைவாக இருந்தாலும் அந்த விவரங்கள் எல்லாம் வருவாய்த்துறை ஆவணங்களிலே இருக்கின்றன. கண்டுபிடிக்க முடிந்தது என்று சொன்னால், நிலம் ஆவியாகிறது, நிலம் செலவாகிவிடுவதில்லை, அந்த நிலம் அங்கேதான் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் என்ன சொன்னது என்றால், அதிமுக ஆட்சியாளர்கள் இந்த காலத்தில் 2.5 லட்சம் ஏக்கரை நாங்கள் கட்டளைக்கு அதே ஒரு கட்சியின் சார்பில் இருக்கிறோம். அந்த 2.5 லட்சம் ஏக்கர்ல ஒரு 2,500 ஏக்கரையாவது முதல்ல நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். 10% நிலத்தையாவது நீங்கள் கொடுங்கள், 1% கொடுங்கள். ஆனால் ஒரே ஒரு ஏக்கர் நிலம் கூட இதுவரை பகிர்ந்தளிக்கப்படவில்லை. இந்த பஞ்சமிகள் போராட்டத்தை நடத்துகிற நேரத்தில் பெரும்பாலானவர்களுக்கு என்ன ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால், இந்த பட்டியல் சமூக மக்கள் எப்பொழுதுமே நிலவற்றவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு நிலம் என்பது இல்லை. பிரிட்டிஷ்காரர்கள் பார்த்து இவர்களுக்கு இவருடைய பஞ்சாப நிலையை பார்த்து நிலங்களை கொடுத்தார்கள் என்றுதான் நாம் நினைக்கிறோம். இங்கே இருக்கிற தோழர்களுக்கும் கூட அப்படியான ஒரு உணர்வு தான் இருக்கு. ஆனால் ஒரு உண்மையை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. இந்த நிலம் இருக்கிறது, அதை விவசாயம் செய்கிறார்கள். அந்த நிலம் ஒருவர் பெயரிலே உரிமையாக இருந்தாலும், அவருக்கு 1 ஏக்கர் 1000 ஏக்கர் நிலம் இருந்தாலும், இது எப்படி விவசாயம் செய்கிறவர் அந்த நிலத்திலே உழுது பயிரிடுகிறவர்களுக்கு அந்த நிலம் சொந்தமாக இல்லாமல் இன்னொருவருக்கு எப்படி திடீரென்று சொந்தமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்தால் இந்த நிலம் யார் இதில் உழைக்கிறார்களோ, அது பட்டியல் சமூக மக்களாக இருந்தாலும் சரி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தான் இந்த நிலம் எல்லாம் சொந்தமாக இருக்கிறது. எப்படி இந்த நிலம் மக்களுக்கு உரிமையாக தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால், இது நீண்ட நெடுங்காலமாக ஆவணங்களின் அடிப்படையில் எதுவும் நிர்வாகம் கிடையாது. பிற்கால சோழர்களுடைய ஆட்சி ஏறத்தாழ 800-900 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று சோழர்களுடைய ஆட்சி நடந்த காலத்தில் நிலங்கள் அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தனி உடைமை என்கிற ஒரு நிலைக்கு மாற்றமடைய தொடங்கி இருக்கிறது. அப்பொழுது கல்வெட்டுகளிலே குறிப்பிட்டிருக்கிறார், இந்த கிராமங்களை நாங்கள் பிரபலயமாக பிராமணர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். இந்த நிலங்களை விற்று அவர் இவ்வளவு ஆளுகளை இந்த கோயிலுக்கு தாழ்வாக வழங்கியிருக்கிறார்.
இந்த நிலத்திலே வரி இல்லாமல் நிலக்கடித்து அரசு உத்தரவிட்டிருக்கிறார் என்பது போன்ற தகவல்கள் கல்வெட்டுகளிலே சோழகால கல்வெட்டுகளிலே இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே பார்த்தோமானால் நிலங்கள் சில பேருக்கு அப்பொழுதே உரிமையாக இருந்தது என்பதோ அவர்கள் அதை விற்க வாக்க செய்திருக்கிறார்கள் என்பதோ நமக்கு தெரிய வருகிறது. இதனுடைய தொடக்கம் ஒரு 900 ஆண்டுகளுக்கு முன்னால்தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த ஆவணங்கள் உருவாகி வருகிற நேரத்தில் இன்றைக்கு கூட பட்டிய சமூக மக்களிடத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களிடத்தில் அவர்களுக்கு அடிப்படையான ஆவணங்கள் அவர்கள் கையிலே இருக்கிறதா என்று பார்த்தால் இன்றைய நபர்களைத்தான் நாம் கிராமப்புறங்களிலே பெறணும். இப்பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. நாங்கள் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறோம், வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்த போகிறோம் என்று சொல்கிறார். இதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களும் வாக்காளர்கள் அத்தனை பேரும் மீண்டும் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டார்கள். அது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது 2 மாதத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்களே போய் ஒவ்வொரு கணினி மையத்திலே போய் அவர்கள் தங்களுடைய ஆவணங்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் அதை கேட்டிருக்கிற விவரங்களை எல்லாம் கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் பதிவு செய்து கொள்ளும் போது எந்தெந்த ஆவணங்கள் இவர் உண்மையிலேயே இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் என்று சொன்னால் அதற்கான ஆவணம் பொழுது பார்வையிடத்தில் இருக்கிறார். அவரிடத்திலே போய் இதை பதிவு செய்து கொள்ளும் போது அதற்கான ஆவணம் என்ன இருக்கும்? வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும், ரேஷன் அட்டை இருக்கும், ஆதார் அட்டை இருக்கும். இதற்கு மேல் அந்த பகுதியில பட்டா வைத்திருக்கிறவர்களுக்கு பட்டா என்பது இருக்கும், அவர் பெயர். நிலம் இருந்தால் நிலம் தொடர்பான ஆவணம் இருக்கும். நிலமற்றவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மாவட்டம் அவரிடத்திலே நிலம் தொடர்பான இந்த ஆவணம் இருந்தார். இன்னமும் பட்டா கேட்டு விண்ணப்பிக்கிறவர்கள் 10,000 ஏன் லட்சக்கணக்கில் இருக்கிற மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது, தமிழ்நாடு இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் நேரடியாக போய் மக்களிடத்தில் மனுக்களை பெறுகிற நேரத்தில் 80% மனுக்கள் பட்டா வேண்டும் என்று கேட்கிற மனுக்களாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் இருக்கிறார், நம்முடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அவர்களுக்கு வருகிற விண்ணப்பங்களிலே அவர்கள் கொண்டு வந்து நம்மிடத்தில் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னார். கொடுக்கிற விண்ணப்பங்கள் அதிகமான விண்ணப்பங்கள் பட்டா கேட்டு விண்ணப்பங்கள் அல்லது தொகுப்பு வீடு கேட்டு கொடுக்கப்படுகிற விண்ணப்பம். எனவே இவர்களுக்கு பட்டா தொடர்பான ஆவணங்களும் அவரிடம் இருக்கார். அவருடைய அடிப்படையான ஆவணம் என்றால் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை. இது 2 தான் அவருடைய ஆதாரமான அட்டை. வாக்காளர் அட்டை அது கூட நிறைய பேர் அந்த அட்டையை விட்டு விடுவார்கள். அப்பொழுது போய் அங்கே அந்த வாக்கு சீட்டை வாங்குவார். இப்படியான நிலையிலே தான் இன்றைக்கும் மாநில மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கே எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வி அறிவு பெற்றவர்கள் அதிகமாக 70 விழுக்காட்டுக்கு மேல் வந்ததற்கு பிறகு கூட அவர்களை பாதுகாக்க ஒரு வழக்கம் இல்லாத நிலை இருக்கிறது என்று சொன்னால் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி இருந்திருக்கும்? அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை ஆளுகிற நேரத்தில் இந்த நாட்டிலே முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். இந்த நாட்டிலே சுரண்டி எடுத்து போய் அவர்கள் தமிழ்நாட்டை வளப்படுத்த பார்த்தார்கள். அதற்கு என்ன பார்த்தார்கள் என்றால் இங்க எல்லாம் பெரிய துணிச்சாலை கிடையாது, நிலம்தான் இருக்கிறது. நில வரி என்பதை முக்கியமான ஒரு வருமானமாக அவர்கள் பார்த்தார்கள். அது 1792ஆம் ஆண்டுக்கு பிறகு நேரடியாக அவர்களே வசூலிக்கிற வேலையிலே அவர்கள் ஈடுபட்டார். அப்பொழுது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு இப்ப இருக்கிற மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுப்பது போல இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இவ்வளவு தொகை வசூலிக்க வேண்டும். முதலே பார்த்தால் காரியங்களாகத்தான் அவர்கள் வரியை வசூலித்தார்கள். காரியத்தை கொண்டு போய் ராணுவத்துக்கு உணவுக்கு பயன்படுத்தினார்கள். அதற்கு பிறகு பணமாக வசூலிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி பணமாக வசூலிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே மாவட்ட ஆட்சியர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதனால் கடுமையாக மக்களை ஒடுக்கி மிரட்டி துன்புறுத்தி இந்த வரியை வசூலித்தார்.
அப்படி கிராமங்களாக பல பட்டையார்களுக்கு அப்படித்தான் பதிவுகள் உருவாக்கப்பட்டது. ஜமீன்தார் முறை என்ற முறையின் மூலமாக வரி வசூலிக்கப்பட்ட போது, ரயத்வாரி முறை என்ற முறையின் மூலமாக வரி வசூலிக்கப்பட்ட போது, இப்படி கிராமங்களிலே இருந்த நிலங்கள் எல்லாம் சில பேருடைய உடமையாக பதிவேற்றம் செய்யப்பட்டது. அப்பொழுது பட்டையார்கள் ஒரு தந்திரத்தை கடைபிடித்தார்கள். பட்டிய சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், அவர்கள் குடியிருக்கிற இடங்களை கூட தங்கள் பெயரில் அவர்கள் பதிவு செய்து கொண்டார். அப்படி இவர்கள் எல்லாம் போய் இதெல்லாம் நாங்கள் குடியிருக்கிற இடம், அது அவர்கள் பெயரில் பதிவு செய்திருக்கிறேன். இவர்கள் எல்லாம் அதிகாரத்திலே முறையிட்ட நேரத்தில் அப்பொழுது பட்டையார் என்ன சொன்னார்கள் என்றால், இவர்களிடம் வேலை வாங்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களை விரட்ட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் குடியிருக்கிற இடமும் எங்களுக்கு சொந்தமாக இருந்தால்தான் செய்ய முடியும். வேலைக்கு வரவில்லை என்றால் அவர்களை வீட்டை விட்டு விரட்ட முடியும். அப்படி விரட்டி விடுவோம் என்று பயமுறுத்தினால்தான், அச்சுறுத்தினால்தான் அவர்கள் வேலை செய்வார்கள் என்று அதிகாரிகளுக்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இப்படித்தான் எல்லா பகுதியிலும் இருக்கிற நிலங்கள் சிலருக்கு சொந்தமாக மாற்றப்பட்டது. அதுவரை நில உடைமையாளர்களாக இருந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், அதுவரை நில உடைமையாளர்களாக இருந்த பட்டிய சமூக மக்கள் நிலவற்றவர்களாக தங்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்களிலேயே கூலி வேலை செய்கிறவர்களாக மாற்றப்பட்டார். மன்னர் காலத்திலே இது ஆரம்பித்தது. அன்றைக்கு சோழ மன்னர்கள் பிராமணர்களுக்கு பல கிராமங்களை அப்படியே தானமாக கொடுக்கிற நேரத்தில், பிரமதேவம் என்ற பெயரில் அவர்களுக்கு தானமாக வழங்குகிற நேரத்தில் நிலத்தில் உழைப்பதை பாவமாக சொன்ன சனாதன தர்மத்தை பின்பற்றுகிற பிராமணர்கள் நில உடைமையாளர்களானார்கள். ஆனால் அவர்கள் நிலத்திலே வேலை செய்யாதவர்களாக இருந்தார். எனவே நில உடைமை வந்துவிட்டது. நிலத்திலே வேலை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும் என்ற போது அப்பொழுது நிலமற்ற கூலிகள் அதிகமாக தேவைப்படுகிறார். சொந்தமாக நிலம் வைத்திருக்கிறவன் தன்னுடைய நிலத்தில் உழைக்க வேலை போகத்தான் கூலி வேலைக்கு போவான். அப்பொழுது சொந்தமாக நிலம் இருந்தால் அவன் வேலைக்கு வரமாட்டான் என்ற முறையில் ஒட்டுமொத்தமாக பட்டிய சமூக மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய நிலங்கள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. எனவே ஒரு காலத்தில் நில உடைமையாளர்கள் ஒரு காலம் என்றால் ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே கிடையாது, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே நில உடைமையாளர்களாக இருந்தவர்கள் தான் இந்த பட்டிய சமூக மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள். இதை பிரிட்டிஷ் ஆவணங்களே சொல்லுகின்றன. பெர்னார்டு என்கிற ஒருவர் 18ஆம் நூற்றாண்டிலே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இருக்கிற கிராமங்களை எல்லாம் முழுக்க கணக்கெடுப்பு செய்து அதன் விவரங்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த விவரங்களிலே பார்த்தால் அந்த ஒவ்வொரு கிராமத்திலும் எவ்வளவு ஆதிதிராவிட சமூக குடும்பங்கள் இருந்தன, எவ்வளவு பிற்படுத்தப்பட்ட சமூக குடும்பங்கள் இருந்தன, எவ்வளவு பிராமணர்கள் இருந்தார்கள், அப்படி வீடு எவ்வளவு இருந்தது, தெரு எவ்வளவு இருந்தது, குளக்கடை எவ்வளவு அளவு இருந்தது, எல்லா விவரமும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்களை வைத்து பார்க்கிற போது அதிகமாக நிலம் வைத்திருந்தவர்களாக ஆதிதிராவிட சமூக மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது செங்கல்பட்டு அந்த பெர்னார்டு ஆவணங்களின் மூலமாக. ஒரு கலெக்டர் இருந்தார் 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில். அவர் வரி வசூல் செய்ய போகும்போது அதிகமாக வரியை விதித்த காரணத்தினாலே வரி கொடுக்க முடியாது என்று வரிகொடா இயக்கம் என்கிற ஒரு போராட்ட முறையை முதலிலே இந்தியாவிலே கையிலே எடுத்தவர்கள் இந்த பகுதியிலே இருந்த ஆதிதிராவிட சமூக மக்கள் தான். இதையெல்லாம் அவர் தன்னுடைய ரிப்போர்ட்டில் இங்கே இருந்து லண்டனுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆய்வறிக்கைகளை அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறார். இவர்கள் எதிர்த்து போராடினார். அந்த பிளேர் என்ற கலெக்டரையே கட்டி வைத்து அழைத்திருக்கிறார்கள். அவரை மீட்பதற்கு சென்னையிலிருந்து ராணுவம் போய் அவர் மீட்டிருக்கிறது. இதை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில், சென்னை சுற்றிய மாவட்டங்களில் பரவலாக பல ஆண்டுகள் இந்த நகரம் நடந்திருக்கிறது. இதை பறையர் கழகம் என்ற பெயரிலே பிரிட்டிஷ் ஆவணத்திலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சுமார் 9 ஆண்டுகள் இப்படி இடையராது போராட்டம் நடந்திருக்கிறது. 1857 சுதந்திர போராட்டம்
பரிவடா இயக்கம் என்பதை மகாத்மா காந்தி ஒரு போராட்ட வடிவமாக கையில் எடுக்கிறார். அவர் கையிலே எடுப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த போராட்ட வடிவத்தை கையிலே எடுத்து போராடினார்கள். அந்த வீரர் வரலாற்றுக்கு சொந்தமானவர்கள் ஆதி திராவிட மக்கள். எனவே அவர்கள் எல்லாம் இளமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவருடைய நிலங்கள் வெற்றி நாட்டியாளருடைய அந்த கொள்கையின் காரணமாக, வரிவசூல் கொள்கையின் காரணமாக அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டன. அதை பார்த்துதான் 1893 பிரபுகரை என்கிற கலெக்டர் இந்த மக்களுடைய அவல நிலையை பார்த்து பிரிட்டிஷ் ஆட்சியின் காரணமாக இவர்கள் நிலமற்றவர்கள் ஆக்கப்பட்டார்கள் என்ற உண்மையை உணர்ந்து இவர்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் என்ற அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பஞ்ச நிலங்கள் கொடுக்கப்பட்டது. எனவே இவர்கள் நிலமில்லாதவர்களாக இருந்தார்கள், எந்தளவுக்கும் அப்படித்தான் இருந்தார்கள் என்று நாம் கருதிவிடக்கூடாது. அப்படி கொடுக்கப்பட்ட பஞ்ச நிலங்களையும் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்தோம் நாம் மீட்க முடியவில்லை என்று சொன்னால் அரசாங்கங்கள் பாராமரமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல அதற்கு காரணம். இந்த நிலத்தை உரிமை பெற்ற மக்கள் கிடந்தெடுத்து பெரிய போராட்டம் எதையும் நடத்தாமல் இருப்பதாக காரணம். எதுவும் கேட்காமல் கிடைக்காது, போராடாமல் எதையும் நாம் அடைய முடியாது. அந்த விதத்தில் அந்த பஞ்சம நிலங்களை மீட்பதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அது அரசாங்கத்துடைய நல்லெண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அரசாங்க ஆணையம் இருந்தால் போதாது. உயர்நீதிமன்றம் எத்தனையோ தீர்ப்புகளை இதற்கு சாதகமாக வழங்கியிருந்தாலும் போதாது. இந்த நிலம் யாருக்கு உறுதியானதோ அந்த சமூக மக்கள் கிளர்ந்தெடுத்து போராடினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். அந்த போராட்ட உணர்வை தொடர்ந்து தக்க வைப்பதற்காகவே இந்த கருத்தரங்கம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திலே மிக சிறப்பான பல கருத்துக்களை நம்முடைய சிறப்புரையாளர் ஆற்ற வந்திருக்கின்ற பொதுவுடைமை கட்சி தலைவர் இங்கே இடத்திலே வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு நீங்கள் இந்த போராட்ட நெருப்பை அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல பக்கத்திலே இருக்கிற அனைவருக்கும் பரப்ப வேண்டும் என்று கேட்டு இந்த கருத்தரங்கை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள்